நடிகர் ஜெய்சங்கர், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட். சென்னையிலே அவர் வாழ்ந்து முடிந்த அந்த தெருவுக்கு இதுவரைக்கும் இருந்த பெயரை மாற்றி ஜெய்சங்கர் சாலை என்று அரசாங்கம் சூட்டி அவரை பெருமை செய்திருக்கிறது. இது அவர் குடும்பத்தாருக்கு மிகுந்த பெருமை. அப்படி மனிதர் இருந்திருக்கிறார் என்பதை உலகம் அழியும் வரை சொல்லிக் கொண்டிருக்கும். இதில் ஜெய்சங்கரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, பொதுவாக திரைப்பட தொழிலுக்கு வந்துவிட்டாலே கொஞ்சம் ஒழுக்கம் கேள்விக்குறியாகிவிடும். பணத்தின் மீது அதிகமான பற்று வைத்து விடுவார்கள். எனவே உறவுகள் கேள்விக்குறியாகிவிடும். இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்து வருகிறோம். ஆனால் ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் நேர்மையான குணம் படைத்தவராக இருந்திருக்கிறார், ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். சிறப்பாக தான் நடித்த ஒரு படத்தில் கூட முழுமையான சம்பளத்தை அவர் வாங்கி கொண்டது கிடையாதான். முழுமையான ஊதியம் பெற்றதாக கூட வரலாறு இல்லை. எல்லா தயாரிப்பாளரும் சொல்லப்போனால் அவரை பணம் கொடுக்காமல் ஏமாற்றியிருக்கிறார்களாம். உடன் இருப்பவர்கள், அண்ணே பணம் முழுசாக வந்து சேரல, நடிக்காதீங்க, இனிமேல் அவர் படம் வேண்டாம் அப்படி சொன்னால் கூட, ஐயப்பாவும் இருந்தால் கொடுத்துருப்பான், வச்சுக்கிட்டா இல்லைங்கிறான், அவனுக்கு ஏதோ கஷ்டம் அப்படிம்பாரான். அவனுக்கு ஏதோ கஷ்டம், அதான் நராமல் இருக்கிறான் விடு அப்படிம்பாரான். பணமே குறி என்று அவர் வாழ்ந்ததில்லை. அவருடைய மகனையும் அதுபோன்ற வளர்த்து மிகச்சிறந்த ஒரு கண் மருத்துவராக உருவாக்கியிருக்கிறார். அவரும் இன்றைக்கு தந்தையைப் போலவே சேவை மனப்பான்மையோடு தன் தொழிலை செய்து வருகிறார். அதிகமாக பணம் ஒன்றே குறிக்கோள் என்று கருதாமல், இந்த உலகத்திலே வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, பணம் எக்கச்சக்கம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருவதாக கேள்விப்படுகிறோம். அவருக்கு பெயராக அந்த தெருவை அழைப்பதில் பெருமை அடைகின்றோம்.